எல்லா ஊழியர்களிலும் குறிப்பாக 2 ஆராதனைகளிலும் எல்லாவற்றிலும் குடும்பமாக ஊழியர் செய்கிறது என்பதை நாம் அறிவோம். எல்லா ஜபங்களிலும் அவர் இருக்கிறதை நாம் அறிவோம். நாளை மாலை அந்த மகனுடைய திருமண வரவேற்பும் இருக்கிறது. இப்பொழுது திருமணத்தில் இணைக்கப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய சபை வழக்குகளை முன்பதாக மறுபடி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். பூதல ஆசீர்வாதத்தால் என்றும் பிரஸ்தாபிக்க பிதாவே, கர்மியான வேளையிலும் ஆண்டவரே மகன் ஆல்வினுக்கு ஆண்டவரே அருமையான மகள் புனிதாவை தந்து பிளஸ் பண்ணி என்னுடைய திருமணத்தை ஆசீர்வதித்து என்னுடைய இடத்திலே தம்பதிகளாய் எனக்கு கண்டு சென்று சிறு பிள்ளைகளாய் இந்த ஆலயத்தில் வந்தவர்கள் இன்றைக்கு இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இருவரையும் மனைவியுமாய் இணைத்து ஆண்டவரே சகல விதமான சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்புகிறாக என்று இருப்பதாக என்னுடைய ஆலயத்திலே திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் ஏற்ற காலங்களில் அற்புதமான திருமண வாழ்க்கையை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம். 33:11 சொல்லப்பட்டபடி மணவாளனின் சத்தம் மணவாழ்த்தியின் சத்தம் கேட்கப்படும் என்று சொல்வதை போல திருமணத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற பெற்றோருடைய வாழ்க்கையில் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்கப்படுவதாக இதையே செய்வதற்காக நன்றி. அந்த 6 பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ரெண்டு பேரும் நல்லவர்.